என்ன இது மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க? வருமான வரி சான்றிதழா? தெரியல, நம்ம டேடிட்டே கொடுத்துருவோம். இன்கம் சர்டிஃபிகேட் நம்பிட்டே கேட்குறாங்க. ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது அலர்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்காண்டி. என்னது வருமான சான்றிதழ்னா என்னது? கேட்க பாரா, இதாண்டா நல்ல வாய்ப்பு. வருமானம் ஒரு டெஸ்டிங்கை போடுவோம். அந்த திருட்டு கோட்டுங்க நமக்கு தெரியாம தான் ஒழிச்சு வச்சிருக்குங்க. கொஞ்சம் சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியாதுமா. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அது நம்ம வீட்டுக்கு சொன்ன மாதிரி ஏன் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க? அது நம்ம வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டோம் போல இருக்குது. வருமானத்துக்கு அதிகமா சம்பாதிச்சிருக்கிறோம்மா. ஆமா, நாளைக்கு சோத்துக்கே இங்க சிங்கி அடிக்கிறோம். ஏதோ ஒழிச்சு வச்சிருக்குங்க. வருமான வரித்துறையிலேருந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர போறாங்களாம். அதாவது நீங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ ஐயோ, என்னது ஒழிச்சு வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்களா? 1 minute later. பாப்பா, நீ என்ன ஒழிச்சு வச்சிருக்க? நீ ஏதாவது மூடிட்டு நிக்கிற? வருமான வரித்துறையிலேருந்து ஓன்ட்ட இருந்து எதாவது பிடிக்கிட்டு போக போறாங்களா? நீ என்னத்த வச்சிருக்க காட்டு. நான் வச்சிருக்கிறது ஒரு லிப்ஸ்டிக் தான்ப்பா. கடைசியா ஒரு தடவை பூசிக்கிட்டேன்ப்பா. வேணா வந்து எடுத்துப்பா சொல்லுப்பா. தளபதியே, நீங்களுமா நீங்க என்னத்த ஒழிச்சு வச்சிருக்கீங்க? அப்படியே உங்ககிட்ட என்ன இருக்கு போது? நான் வச்சிருக்க பொருளையும் எடுப்பாங்களாப்பா? உன் பொருள் யாரும் எடுக்க மாட்டாங்க. பண்ணி இங்க அப்படி பாரு, இதுதான் எடுப்பாங்க. இதெல்லாமோட இன்கம் டேக்ஸ்ல வந்து எடுத்துட்டு போக போறாங்க. எப்பா, நீ வச்சிருக்கிற இந்த பொருளை எந்த அதிகாரியே வந்தாலும் சீஸ் பண்ண மாட்டாங்க. தூக்கி தலையில மாட்டிக்க. நீ அப்படி என்னதான் வச்சிருக்கிற? எவ்வளவு பேரு பொக்கிஷம் வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க காட்டு பாப்பான். உன் பொக்கிஷம் மூஞ்சிலே பார்த்தாலே தெரியுது உன் பொக்கிஷம் என்னன்னு. இதெல்லாம் தங்கமா? இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நானும் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் வருமான வரித்துறைக்கு வேற வழி இல்லாம இந்த கவரிங், இது கவரிங் கூட கிடையாது. இது பேண்ட் ஸ்டோர்ல கிடைக்கிற 50 ரூபா 10 ரூபா. ஊசி பாசி விற்கலையோ, ஊசி பாசி வாங்கலையோ. ஐயா சாமி, ஊசி பாசி வாங்கலையோ. இந்த வந்து இது எப்படியும் ஒரு 5 பவுன் இருக்கும். வருமான வரித்துறை மட்டும் கிடையாது, வழிப்போக்கம் கூட அதை திருத்தி போக மாட்டான். வருமான வரித்துறையில இருந்து யாரு வந்தாலும் எங்க வீட்டுல 1000 ரூபாய்க்கு பொருள் இருக்குது, தூக்கிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. ரவி கைஸ், ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்காண்டி நாங்க இருக்கோம், எங்களுக்காண்டி நீங்க இருங்க. வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்காண்டி நாங்க இருப்போம், எங்களுக்காண்டி நீங்களும் இருங்க. இன்னும் நிறைய தூரம் போவோம், இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்குது, நிறைய வீடியோஸ் போட போறோம், ஜாலியா இருப்போம்.